நிதி சார்ந்த மோசடிகளில் மாட்டாமல் இருக்கணும்னா நீங்கள் ரெண்டு விஷயங்களை செய்யவே கூடாது சார். ஒவ்வொரு நாளும் நிதி சார்ந்த பெரும் மோசடிகள் நிகழ்ந்து வருவதை செய்தித்தாளில் வாசிக்கிறோம், வருத்தப்படுறோம். மோசடி செய்கிறவங்க நம்முடைய இரண்டு அடிப்படை உணர்வுகளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணித்தான் பணத்தை சூறையாடுறாங்க. ஒன்று ஆசை, ரெண்டு அச்சம். ஆசை அதிகபட்ச வட்டி அல்லது லாபம் அளிப்பதாக ஆசை காட்டி சில திட்டங்கள் பொதுமக்களின் கவனத்தை கவருகின்றன. ரிசர்வ் வங்கி, செபி போன்ற அரசு நிறுவனங்களின் கட்டுப்பாட்டுக்குள் வராத இந்த திட்டங்கள் நம்முடைய முதலுக்கே வேட்டு வைக்கும், நம்மை படுகொலியில் தள்ளிவிடும். அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டு அரசு கண்காணிப்பு இல்லாத இந்த திட்டங்களில் உங்கள் பணத்தை போடாதீங்க. பேராசை பெரும் நஷ்டத்தில் தான் முடியும். அடுத்தது அச்சம். சிபிஐ, காவல்துறை, சுங்கத்துறை மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகளைப் போல் உடையணிந்து ஆள்மாறாட்டம் செய்யும் ஒரு கும்பல் இருக்குது. உங்களுக்கு வீடியோ கால் போட்டு பொய்யான குற்றச்சாட்டை உங்கள் மேல் சுமத்துவாங்க. கைது செய்வோம் என்று அச்சுறுத்தி பணம் கொடுங்க பார்ப்பாங்க. கயவர்கள் மடியில் கனம் இருக்கிறவன் தானே சார் வழியில் பயப்படணும். ஒரு தப்பும் செய்யாத நாம ஏன் பயப்படணும்? அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஸோ முன்ன பின்ன தெரியாதவங்க உங்களை தொடர்பு கொண்டா ஆசை, அச்சம் இந்த இரண்டு உணர்வுகளுக்கும் அடிமையாகாதீங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்த பணத்தை கொட்ட விட்டுறாதீங்க.